உங்கள் வீட்டில் 4 வயசுலேருந்து 9 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்க உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. ரீசெண்ட் டைமில் ஒரு குழந்தைகள் நல டாக்டரை பார்த்தேன். அன்றைக்கி நான் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, டாக்டரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். எப்போவுமே அந்த டாக்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவார் நம்மக்கிட்ட. அதே மாதிரி தான் இந்த டைமும் நம்மள்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசினார். பேசும்போது என் பையனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்தார். நானும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் சொல்லும்போது அவர் முழுசாக கேட்டுக்கிட்டு அவர் சொன்ன சில பதில்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டார், நானும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் எதர்ச்சியாக அவர்கிட்ட சொன்னேன், இந்த வயசுலேயே பாருங்கள் சார், அவன் ரொம்ப பொய் சொல்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நம்ம திட்டுனாலும் அடி கொடுத்தா கூட எங்கேயாவது மூலையில் போய் உட்காந்து அழுதுடுறான், ஆனால் திரும்பவும் அந்த பொய்யை சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட அந்த டாக்டர் சிரிச்சிட்டார். சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, பொய் சொல்கிறது அவ்வளவு சுலபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் கேட்டேன், என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் எனக்கு சில உதாரணங்கள் சொன்னார். சின்ன வயசில் பிள்ளைங்க கற்பனை உலகத்துக்குள்ளே போவாங்க. அந்த கற்பனை உலகம் தான் அவங்க பொய் சொல்கிறதுக்கு உண்டான காரணம். நடக்காத ஒரு விஷயத்த அவங்க கற்பனை பண்ணி அந்த கற்பனையை நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள். கற்பனை வளம் பெருகுது, புதுசாக ஒரு சொல்லை உருவாக்குறாங்க, புதுசாக ஒரு சென்டென்ஸை நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகம் ஆகுது. புதுசாக பொய் சொல்கிறதுக்கு கற்றுக்குறாங்க, புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க, புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாங்க. அதனால இந்த சின்ன வயசில், அதாவது ஒரு 4 வயசுலேருந்து 9 வயசு 10 வயசுக்குள்ளாடி அவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் ரொம்ப ஏர்லியராக ஒரு 4 வயசுலேருந்து 6 வயசு 7 வயசுக்குள்ளே அவங்க பொய் சொன்னாங்கன்னா அவங்கள அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அவங்கள அந்த கற்பனை திறன்லேருந்து வெளியில் கொண்டு வராதீங்க. சும்மா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், பொய்யெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி சொல்லி வழங்கலே தவிர அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடிக்காதீங்க. அவங்க அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே போகிறத நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படி டாக்டர்னா, நீங்கள் வீட்டில் போய் தனியாக யோசித்து பாருங்கள், இதில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவங்க புதுசாக ஒரு சொல்லை உருவாக்குறாங்க, புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாங்க, புதுசாக சிந்திக்கிறாங்க, புதுசாக செயல்படுறாங்க, புதுசாக நிறைய வார்த்தைகளை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்கள போய் சொல்லாத, அடிச்சு விடுவேன், அடிக்கிறேன், இனி பேசாத, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அவங்க மென்டலி என்ன ஆகுறாங்கன்னா, புதுசாக ஒரு வார்த்தையை புதுசாக ஒரு சொல்லை பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அவங்க பொய் சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஒரு வார்த்தை பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்து போயிருங்க. அதாவது 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் பெரிய பிள்ளைங்க பொய் சொன்னால் நம்ம கேட்கல, ஏட்டா பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளைங்க பொய் சொல்லும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க, ஆனால் அவங்கள திட்டி ஒரு மூலையில் போய் உட்கார வைக்காதீங்க, அவங்கள புதுசாக யோசிக்க விடாமல் பண்ணாதீங்க. இது எனக்கு அந்த ஒரு மருத்துவர் சொன்னது, எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், சின்ன பிள்ளைங்க ஒரு பொய் சொன்னாங்கன்னா அவங்க புதுசாக ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாங்க, புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குறாங்க, புதுசாக ஒரு வாக்கியத்தை உருவாக்குறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. பொய் சொல்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. பொய் சொல்லணும்னா நிறைய யோசிக்கணும். அந்த பொய்யை தக்க வைக்கிறதுக்காக நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லணும். ஸோ அவங்க புதுசாக ஒன்று கற்றுக்குறாங்க, புதுசாக ஒரு சிந்தனை அவங்களுக்கு உள்ளாடி வருது, புதுசாக அவங்க மூளை ஜென்ரேட் ஆகி புதுசாக செயல்படுது, அவங்க மூளை நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம போய் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லி அவங்கள கட்டுப்படுத்துறது தவறான விஷயம். பயனுள்ள தகவல் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்க பெற்றோருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.